الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا ليستأذنكم الذين ملكت ايمانكم والذين لم يبلغوا الحلم منكم 3 مرات من قبل صلاة الفجر وحين تضعون ثيابكم من الظهيرة ومن بعد صلاة العشاء 3 عورات لكم صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما جعل الإذن من قبل البصر صدق رسول الله صلى الله عليه وسلم. நாம் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரையும் வந்து சேரட்டுமா. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன். கணிதக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு அசைவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எது மிக முக்கியமான சுன்னத், எது அன்றாடம் நாம் அதிகமாக கடைபிடிக்க வேண்டிய சுன்னத் என்பதை பற்றி சில முக்கிய தகவல்களை கடந்த 2 வாரங்களாக பதிவு செய்து கொண்டிருக்கப்படுகிறது. உணவு எப்படி உண்ண வேண்டும், உடை எப்படி உடுத்த வேண்டும், இதுவெல்லாம் அன்றாடம் நாம் செய்யக்கூடிய காரியங்கள். அந்த காரியத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தும் சேருகிற பொழுது, எதை சுன்னத்து என்பதை தெரிந்து அதை நாம் செய்கிற பொழுது அந்த சுன்னத்தை கடைபிடித்தோம் என்கிற ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிறது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கமான ஒரு நேசராக நாம் ஆகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அதன் அடிப்படையில இன்றைய இந்த நாளில இல்லம் குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது, நம்மளுடைய இல்லங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாமிய மார்க்கம், குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை பற்றி சில முக்கிய தகவல்களை உங்களிடத்தில் நினைவூட்ட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பொதுவாக நாம் அன்றாடம் எல்லோருமே ஒரு விஷயத்தை வழமையாக செய்து கொண்டிருக்கிறோம் இல்லங்களில். சில கட்டங்கள்ல அது தவறி போகலாம். இல்லத்தை சுத்தமாக வைத்திருப்பது, வீடை கூட்டி பெருக்கி சுத்தமாக வைக்கிறமே, இந்த இல்லத்தை கூட்டி சுத்தமாக பெருக்கி வைத்தல் என்பதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அழகிய சுன்னத்து. ஏதோ வீட்டுல குப்பை நிறைஞ்சிருக்குது, அந்த குப்பையை நாம் அகற்ற வேண்டும், தூசிகள் படிந்திருக்கிறது, அந்த தூசிகளை துடைக்க வேண்டும் என்கிற எண்ணமாக இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்கிற அந்த எண்ணத்தையும் சேர்க்கிற பொழுது நபியினுடைய சுன்னத்தை கடைபிடித்து அந்த நன்மையை சேர்ந்து கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களை எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் இல்லங்கள் குறித்து. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஹதீஸில் வருகிறது. நீண்ட ஹதீஸ், சுருக்கமாக இந்த விஷயத்தை மாத்திரம் பதிவு செய்கிறேன். கனசத்தில் பைத்த ஹத்தா இகுபர்ரத்து தியாபுஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய இல்லத்தை தானே கூட்டி பெருக்குவார்கள். எந்த அளவுக்கு அவங்களே அந்த காரியத்தை ஈடுபடுவார்கள் என்றால், அவ்வாறு கூட்டி பெருக்குகிற பொழுது ஏற்படக்கூடிய தூசிகளால் அவனுடைய ஆடைகள் எல்லாம் தூசி படித்திருக்கும். ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார், ஹதீஸ் அபூ தாவூதுல 2 இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அகிலத்தின் தலைவர் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் தங்களுடைய வீட்டினுடைய வேலையை தானே சுயமாக செய்கிறார்கள். எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்க.
தன்னுடைய வேலையை, தன் வீட்டு வேலையை தானாகவே சுயமாகவே செய்கிற ஒரு நிலையில் தன் குடும்பத்தார்களை உருவாக்கிட்டால் மாத்திரம் அல்ல, வீட்டை எப்பொழுதுமே சுத்தமாக கூட்டி பெருக்கி வைத்திருக்க வேண்டும் என்பதை தன் குடும்பத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அனஸ் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே பேரழகு நபிதான். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸன நாஸ் கல்கன் வருது, இன்னொரு அறிவிப்புல குல்கன் வருது. உலகத்திலே மிகப்பெரிய பேரழகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று உலகத்திலேயே மிக அழகான நற்குணத்திற்கு சொந்தக்காரர் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வருகிற பொழுது என்னுடைய சகோதரர், அவருடைய பெயர் அபு உமைர் என்கிற ஒரு என்னுடைய சகோதரர் சஹாபி, சின்ன புள்ள அப்பா. அவர் சிட்டுக்குருவியை வச்சு விளையாண்டுட்டு இருப்பார், சின்ன குருவி. அதை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் வீட்டுக்கு வருகிற பொழுது என் சகோதரனை பார்த்து சொல்வார்கள், யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர். அபு உமைர் அவர்களே, உங்கள் நுகைர் என்ன செய்கிறது? நுகைர்னா சிட்டுக்குருவி. அபு உமைர் அவர்களே, உங்கள் நுகைர், உங்களுடைய சிட்டுக்குருவி என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களிடத்துல ரொம்ப அன்பாக இணக்கமாக பேசுவார்கள். அவ்வாறு என் சகோதரனிடத்துல பேசுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது நபி அவர்கள் பல கட்டங்களில் தொழுது இருக்கிறாங்க எங்க வீட்டில் இருக்கும் போது. அவ்வாறு தொழுக அப்படி நேரம் வருகிற பொழுது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விரிப்பில் இருப்பார்களோ அந்த விரிப்பை சுத்தப்படுத்த வேண்டும். தொழுறதுக்கு முன்னாடி அந்த விரிப்பை சுத்தப்படுத்த வேண்டும். அந்த விரிப்பு இருந்த இடத்தை கூட்டி பெருக்க வேண்டும். அந்த இடத்தையும் சுத்தப்படுத்த வேண்டும். அந்த விரிப்பிலே அந்த பாயில தண்ணீர் தெளித்து அந்த விரிப்பை மிக அழகான முறையில் சுத்தப்படுத்த வேண்டும். இவ்வாறு அந்த இடத்தை சுத்தப்படுத்தி, அதில் விரிப்பை சுத்தப்படுத்தி, பாயை சுத்தப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுத்தமான இடத்தில் நின்று கொண்டுதான் வணங்குவார்கள், தொழுகையை நிறைவேற்றுவார்கள் என்கிற செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப இல்லத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதும், அதிலும் குறிப்பாக நாம் இல்லத்தில் வணங்கக்கூடிய அந்த இடம், வணங்குவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், அது பாயாக இருக்கலாம், விரிப்பாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, அந்த பொருள்கள் அது உட்பட எப்பொழுதுமே அது சுத்தமாக நறுமணமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாவே நமக்கு கற்றுத்தராங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பெரும்பான்மையான மூமின்கள் இடத்துல இந்த சுன்னத்து விடுபட்டு விட்டது. அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல சொல்றாங்க, எங்க காலத்திலே அது விடுபட்டுருச்சுங்கிறாங்க. அவங்க காலத்துல உள்ள மற்ற புதுமையான மக்கள் இருப்பாங்கல்ல, தாபீன்கள் இல்ல, அவங்க காலத்துல வாழ்ந்த தாபீன்கள், அவங்க காலகட்டத்தில் தாபீன்கள்ல ரொம்ப உயர்ந்த தரத்தை இருப்பாங்க. பொதுமக்கள் இருப்பாங்கல்ல, பொதுமக்கள் இருப்பாங்களே இல்லையா, அவங்க காலகட்டத்தில் வாழ்ந்த பொதுமக்கள் இடத்திலேயே அந்த சுண்ணத்து விடுபடுது. அது என்ன சுண்ணத்து? அதுக்கு முன்னாடி இன்னொரு சுண்ணத்தையும் சொல்லிடுறேன். ஏன்னா இது இப்ப விடுபட்டது அல்ல, பழங்காலத்திலிருந்து விடுபட்டு கொண்டு வருகிறது. நம்ம அதை ஹயாத்தாக்கணும். போன வாரம் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடுபட்ட சுண்ணத்தை நம்ம ஹயாத்தாக்கணும். இது சுண்ணத்தை நம்ம மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுல மிக முக்கியமான சுண்ணத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவர் வீட்டுக்கு போனா சலாம் சொல்றதே கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லி விட்டு தானே வீட்டுக்குள்ள போகணும். அடுத்தவங்க வீடு, நம்ம சொந்த வீட்டுக்கு போறதால சலாம் சொல்லிட்டு போக வேண்டும். ஆனால் இந்த சுண்ணத்தை எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? நபியினுடைய சுண்ணத்து என்று தெரிந்திருக்கிறது, சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் தெரிந்திருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் அந்த சுண்ணத்தை முறையாக டெய்லி எத்தனை வீட்டுக்கு போயிட்டு வரோம். அப்ப வீட்டுக்கு அதில் அடுத்தவருடைய வீட்டுக்கு நாம் செல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிற பொழுது அவங்களுக்கு நம்ம சலாம் சொல்றது, இது ஒரு சுண்ணத்து. இன்னொரு சுண்ணத்து என்ன கேட்டீங்கன்னா, வீடுகள்ல வாசல்ல திரை கட்டி தொங்க போடணும். வீடு வாசல்ல திரை கட்டி தொங்க போடணும். அந்த திரை கட்டி தொங்க போடுவது எத்தனை பேர், எத்தனை முஸ்லிம்கள் இதை கடைபிடிக்கிறார்கள்? இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஈராக் நாட்டில இருந்து சில மக்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை சந்திக்க வராங்க. சந்திக்கும் போது ஒரு கேள்வி எழுப்புறாங்க, இப்னு அப்பாஸ் அவர்களே, கைஃப தராஃபி ஹாதிஹில் ஆயா, நான் இப்பொழுது ஒரு வசனத்தை சொல்ல போகிறேன், அந்த வசனம் குறித்து நீங்கள் எனக்கு என்ன சொல்ல போறீங்க? அல்லத்தி உமிர்னா பீஹா பிமா உமிர்னா வலா யஅமலு பிஹா அஹதுன். அந்த வசனத்திலே அல்லாஹ் எங்களுக்கு என்று சில உத்தரவுகள் போட்டிருக்கலாம். அந்த உத்தரவுகளை செயல்படுத்தாமல் எங்களை பல பேர் இருக்கலாம். அது அந்த மாதிரி செயல்படுத்தாமல் விட்ட சுண்ணத்துகள் என்ன, உத்தரவுகள் என்ன, இந்த வசனம் குறித்து எங்களுக்கு நீங்கள் விளக்க வேண்டும் என்று
ஈராக் நாட்டை சார்ந்த மக்கள் வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேள்வி எழுப்புறாங்க. அது என்ன வசனம்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லியஸ்தஅதின்குமுல் லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹுல்ம மின்கும் ஸலாஸ மர்ராத். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட உங்களுடைய அடிமைகள், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உங்களுடைய அடிமைகள், அதே போன்று பருவ வயதை அடையாத சிறுவர்கள், இவர்கள் எல்லாம் 3 நேரத்தில் உங்களிடத்தில் அனுமதி பெற்றுத்தான் வீட்டுக்குள் வர வேண்டும். உங்கள் அடிமைகளாக இருந்தாலும் சரி, பருவமடையாத சிறுவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்குள் வருவதாக இருந்தால் அவங்க அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும் 3 நேரம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தில் சொல்கிறார். அந்த 3 நேரம் என்ன? மின் கபுலி ஸலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்புள்ள நேரம், வஹீன தலஊன சியாபக்கும் மினல் லஹீரத்தி, லுகர் நேரத்தில், அந்த மதிய நேரம், நடுப்பகல் இருக்குது, அந்த லுகர் நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஆடைகளை கரைந்து கொண்டு ஓய்வெடுப்பீர்கள் உங்கள் வீட்டிலே, அந்த நேரத்தில். அதே போல உமின் பாதி ஸலாத்தில் இஷா, இஷா தொழுகைக்கு பின்புள்ள நேரம். இந்த 3 நேரத்திலையும் ஃபஜ்ருக்கு முன்னாடி, லுகர் நேரத்தில், அந்த மதிய நேரத்தில் வந்து வீட்டில் ஆடைகளை கரைந்து நம்ம வீட்டில் ஓய்வெடுக்கக்கூடிய அந்த நேரம், அதே மாதிரி இஷா தொழுகைக்கு பின்புள்ள நேரம். இந்த 3 நேரங்கள்ல இவர்கள் உங்களிடத்திலே கட்டாயம் அனுமதி கேட்டுத்தான் வர வேண்டும். அடிமைகளா இருந்தாலும் அப்படித்தான், சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் அப்படித்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சொல்வான், ஸலாஸு அவ்ராத்தில் லக்கும். இந்த 3 நேரங்களும் உங்களுக்குரிய அந்தரங்க நேரம். இந்த நேரங்கள்ல யாரும் என்ன செய்யக்கூடாது, அனுமதி கேட்காம உள்ள வந்துடக்கூடாது என்று இறைவன் சொல்கிறான். இந்த வசனம் குறித்து எங்களுக்கு விளக்குங்க. அல்லாஹ் இதுல எங்களுக்கு என்ன உத்தரவு போடுறான், அந்த உத்தரவில் எங்கள யாரும் செயல்படுத்தாம இருப்பாங்களே, அந்த மாதிரி விஷயம் என்ன என்பதை எங்களுக்கு விளக்குங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹலீமுன் ரஹீமுன் பில் முஃமினீன யுஹிப்பு சித்ர. அல்லாஹ் தஆலா சகிப்புத்தன்மை மிக்கவன், மூமின்கள் மீது இரக்க குணம் கொண்டவன். அந்த இறைவன் யுஹிப்பு சித்ர, திரையை விரும்புகிறான். வீட்டில் என்ன இருக்கணும்? திரை போடப்படாது. அடுத்தவர்களுடைய பார்வை, வெளியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய பார்வை நம் இல்லத்துக்குள் வந்துவிடக் கூடாது. அந்த அளவுக்கு நாம் இல்லத்தினுடைய வாசல்ல வந்து ஒரு திரை போட வேண்டும். ஓ கானன்னாசு லைஸலி குயூசிஹிம் சுதூருன். எங்கள் காலகட்டங்களிலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டங்களிலே சஹாபாக்களுடைய வீடுகள்ல வந்து அந்த நேரத்தில் திரை இருக்காது, ரொம்ப வசதி கம்மி. அப்படி திரை இல்லாதவங்க பல பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி கட்டங்கள்ல யாராவது ஒரு பணியாளர், ஒரு அடிமை அல்லது ஒரு சின்ன பிள்ளை, அப்ப திரை இருக்காத, உடுத்துறதுக்கே ஆடை இல்லாத ஒரு காலம் அது. ஒரு ஆடையை உடுத்திக்கிட்டு நாங்க என்ன செய்வோம், ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி காலகட்டங்கள்ல யாருக்குமே திரை இருக்காது வீடுகள்ல. இந்த நேரங்களில் சிறுவர்கள் திடீர்னு வீட்டுக்கு வந்துருவாங்க, திடீரென்று அடிமைகள் வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப நம்ம அந்தரங்க நேரம் அது, தனிமையில் இருக்கிற நேரம் அது. நாம் விரும்பாத ஒரு கோலத்தில் நம்மை அவர்கள் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி உங்களுடைய மானத்தை பாதுகாக்கின்றான். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே 3 நேரங்களிலே அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும் என்றும் உத்தரவு போடுகிறான். அந்த அனுமதி இப்ப போச்சு, அனுமதி பெற்றுதான் உள்ள வரணும் சொல்றான். அந்த அனுமதி போச்சு. அமரஹுமுல்லாஹு பில் இஸ்திஹ்தானி ஃபீ தில்கல் அவ்ராத்தி. இந்த மறைமுகமான அந்தரங்கமான நேரங்களிலே அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும் என்று அல்லாஹ் இந்த மக்களுக்கு உத்தரவிடுகிறான். அதை தாண்டி ஜாஅஹும் பில்லாஹி சுதூரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களுக்கு வந்து திரைகள் போட வேண்டும் என்கிற சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் இந்த வசனம் இறங்கி பல காலம் ஆகி போச்சு. ஆனா இப்ப வந்து இதை கடைபிடிக்கக்கூடிய மக்களை நான் ஒரு ஆளையும் பாக்குற மாதிரி முடியல, பார்க்க கஷ்டமா இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தங்கள் காலகட்டத்தில் வாழ்ந்த பொதுமக்களிடத்தில் உள்ள அந்த சுன்னத்து விடுபடுதே, அந்த சுன்னத்து விடுபடுவதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தற்காலத்தில் சொல்கிறார்கள். அப்ப இது எப்படிப்பட்ட காலம்? அப்ப என்னென்ன சுன்னத்து விடுபடுகிறதோ அந்த சுன்னத்துகளை எல்லாம் ஹயாத்தாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில நம் இல்லம் இஸ்லாம் காட்டிய அடிப்படையில் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் கஷஃப சித்ரன், யார் ஒரு அந்நிய ஒரு அடுத்தவருடைய வீட்டினுடைய திரையை அகற்றி அதுக்கல பஸரஹு ஃபில் பைத்தி, அந்த வீட்டுக்குள் தன் பார்வையை செலுத்துவாரோ, வீட்டுக்குள்ள வரலாமா அனுமதி கேட்கல,
அனுமதியும் கேட்கல, வாசலில் இருக்கக்கூடிய திரையை அகற்றி தன் பார்வையை அந்த வீட்டுக்குள் யார் செலுத்துவாரோ இப்படிப்பட்டவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது அவர் மிக பெரும் குற்றத்தை செய்து விட்டார். அடுத்தவருடைய வீட்டில திரை போடப்பட்டு அதை அகற்றி அதற்குள்ள தன் பார்வையை செலுத்துவது சாதாரணமான குற்றம் அல்ல, அது மிகப்பெரிய குற்றம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்கிறார்கள். இது திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்க உடனே இங்க அந்த ஹதீஸ் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, நம்ம வீட்டுல திரையை கட்ட வேண்டும், அதை உணர்த்துது. திரை போடப்பட்ட பின்பு அந்த திரைய அந்த வீட்டுக்காரருடைய அனுமதி இல்லாம, அவர்கிட்ட அனுமதி கேட்காம, அவருக்கு தெரியாம அதை அகற்றி அந்த வீட்டுக்குள் உள்ளதை பார்க்க கூடாது. ரெண்டு விஷயங்கள் இருக்குது. நம்ம திரையை கடைபிடிக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸில் இருக்கிறது. அதை தாண்டி திரை போடப்பட்ட பின்பு திரையை அகற்றி அனுமதி இல்லாமல் தெரியாமல் வீட்டுக்குள் அடுத்தவருடைய வீட்டுக்குள் பார்வையை செலுத்தக் கூடாது என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு உண்மையா கண்டிக்கிறாங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வீட்டுல இருக்கிறாங்க, தலை வாரிட்டு இருக்கிறாங்க, தலை சீவிட்டு இருக்கிறாங்க. அது கம்பியினால் ஆன ஒரு சீப், அது அந்த சீப் வச்சு தலை சீவிட்டு இருக்கிறாங்க. அப்படி தலை சீவி கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு அந்த வாசல் கேப் இருக்கும் பாருங்க, அந்த கேப் வழியா எட்டி பாக்குறாரு, நபி உள்ள இருக்கிறாங்களா இல்லையா. நல்ல எண்ணத்துல தான் பாக்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு இருக்காங்களா இல்லையான்னு தெரியறதுக்காண்டி பாக்குறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஹதீஸில் வருகிறது, தன் வீட்டை ஒரு ஆள் கதவின் வழியாக இடுக்கின் வழியாக எட்டி பார்க்கிறார் என்பதை பார்த்து விட்டார்கள். பார்த்த உடனே நபி சொல்றாங்க, எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, என் கையில் உள்ள இந்த சீப்பால் உமது கண்ணை நான் நோண்டி இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இரும்பு சீப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வாரி முடிச்சுட்டாங்க, கீழே வச்சுட்டாங்க. கீழே வச்சவன யதார்த்தமா பாக்குறாங்க, ஒரு ஆள் நிற்கிறாரு, உள்ள எட்டி பார்க்கறத பார்த்துட்டாங்க. நீ எட்டி பார்ப்பதை நான் முன்கூட்டியே பார்த்திருப்பேனே, ஆனால் உங்கள் கண் பார்வை அந்த கதவை ஒட்டி இருக்குமே, அந்த நேரத்தில் நான் பார்த்திருப்பேனே, ஆனால் இந்த சீப்பால ஒரு குத்தி இருப்பேன், கண்ணை நோண்டி எடுத்திருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இன்னமா ஜுஇலல் இத்னு மின் கிபலி பஸர். இந்த இது இருக்கிறதே, ஒரு ஆள் வீட்டுல அடுத்தவர் வீட்டுல அனுமதி பெற்றுத்தான் வர வேண்டும் என்கிற இந்த அனுமதி சட்டம் இருக்கிறதே, இது எதற்காக போடப்பட்டது? எதுக்காக போடப்பட்டது? அடுத்தவர் வீட்டிலே பார்க்க கூடாததை நம் கண் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காகத்தானே. அதை தாண்டி உமது பார்வை எப்படி என் வீட்டினுடைய அந்த வாசலின் இடுக்கின் வழியாக உள்ளே வரலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கடிந்து கொண்டார்கள். மாத்திரம் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்கிறார்கள், லவ் இத்தலஅ ஃபீ பைத்திக அஹதுன், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உமது வீட்டில் எவரேனும் ஒருவர் எட்டி பார்த்தால், உங்களிடத்தில் அனுமதியும் கேட்கவில்லை, உங்களுக்கு தெரியாமல் எட்டி பார்த்து விட்டார், அதை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால், கதப்தஹு பிஹதாத்தின் ஃபஃபகத ஐனஹு, நீங்க கோபப்பட்டு உங்கள் கையில் ஒரு கல்லை எடுத்து அவரை நோக்கி எறிகிறீர்கள். அந்த கல் அவருடைய கண்ணை பதம் பார்த்து கண்ணை நோண்டி வெளியே எடுத்து விட்டது என்றாலும், மாகாண அலைக்கும் என்றாக உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அடுத்தவர் வீட்டை எட்டி பார்க்க கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு உண்மையா கண்டிக்கிறாங்க பாருங்க. ஒரு எட்டி பார்க்கிறாரே, ஆனால் நாம் கோபத்துல கையில கிடைக்கிற பொருள் எடுத்து எறிகிறோம். அப்படி எரிகிற பொழுது அவர் கண்ணில் அந்த பொருள் பட்டு கண்ணு பேந்து வெளியே வந்துட்டு கண் பார்வை குருடா போச்சு. அப்படி கண் பார்வை குருடாகி விட்டது என்று சொன்னாலும் இவருக்கு பலிக்கு பலி கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான்ல, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, கைக்கு கை, காலுக்கு காலு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. அப்ப இந்த கண்ணுக்கு கண் என்று இங்க வராது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அடுத்தவர் வீட்டிலே அனுமதி இல்லாமல் பார்த்தல் என்பது பெரும் குற்றம். அந்த குற்றத்திற்கு தண்டனை நீங்க எடுத்து எரிகிற அந்த பொருள் கண்ணை பதம் பார்த்து வெளியே எடுத்தாலும் உங்களுக்கு குற்றம் இல்லை, நீங்க சரியாதான் பண்ணீங்க. அதுக்காக எந்த ஹத்தும் எந்த தண்டனையும் கிடையாது என்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால நாம் நமது இல்லங்களிலே கட்டாயமாக திரை போட்டே ஆகணும்.
இது மார்க்கம் நமக்கு கற்று தந்தது, எல்லோரும் கடைபிடிக்கணும். அடுத்தவருடைய வீட்டு திரையை அவருடைய அனுமதியின்றி அவருக்கு தெரியாமல் அகற்றி உள்ள பார்க்க கூடாது என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது, ஒரு சட்டமாக ஆக்கி வைத்திருக்கிறது. இது ஒரு விஷயம். நாலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அதிகம் நன்மையை பெற்று தரக்கூடிய விஷயம். இப்ப சொல்ல போறது, நாம் இல்லம் வாங்குறோம் வைங்களேன், வீடு வாங்குறோம். அந்த வீடை பள்ளிக்கு அருகாமையில் வாங்குவதை விட பள்ளிக்கு தூரமாக அந்த இல்லத்தை வாங்குவது ரொம்ப சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல வருது, இன்ன அஅலமன் நாஸி அஜ்ரன் ஃபிஸ்ஸலாத்தி, தொழுகையில எந்த மக்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும் தெரியுமா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தொழுகையில எந்த மக்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும் என்றால் அபஅதுஹும் இலைஹா மம்ஷா, தொழுகைக்காக வேண்டி வெகு தூரத்திலிருந்து நடந்து வருகிறாரே, தொழுகைக்காக வெகு தூரத்திலிருந்து நடந்து வருகிறாரே, இவ்வாறு நடந்து வருபவர் தான் தனது தொழுகைக்காக வேண்டி அதிக நன்மையை பெறுகிறார் என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் ஒரு சஹாபி, அது அன்சாரி சஹாபி, அவருடைய வீடு மதீனால வந்து ரொம்ப தூரம். ஹதீஸிலே வருது, கான ரஜுலும் மினல் அன்சார் பைத்துஹு அக்ஸா பைத்தின் ஃபில் மதீனா, மதீனாவிலேயே பள்ளிவாசல்ல இருந்து ரொம்ப தூரமான வீடு என்று சொன்னால் அந்த சஹாபியின் வீடு தானா. அப்படி ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபி, ரொம்ப தூரம் வீடு. ஆனா ஹதீஸ்ல வருது பாருங்க, அவங்க வீடு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஒரு தொழுகை கூட மிஸ் ஆகாதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஜமாஅத்துல பள்ளியில வந்து தொழுவாங்க, ஒரு தொழுகை கூட மிஸ் ஆகாது. இப்ப உமைய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க அந்த சஹாபியை பார்த்தோம், ரொம்ப வீடு தூரம், அவ்வளவு தூரத்துல இருந்து அவர் நடந்து வரணும். அந்த காலம் சாதாரண காலமா, இப்பவும் அதுதான் பாலைவனம், அந்த மணல் புழுதி மணல், வெயில் காலம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரமா அப்படி நடந்து அந்த வெயில நடந்து வர முடியாது, அவ்வளவு உஷ்ணமா இருக்கும், உடம்பு ஃபுல்லா ரணமா இருக்கும். அவ்வளவு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு குளிர்காலத்துல குளிரையும் சகித்து கொண்டு 5 வேளையும் ஒரு தொழுகை கூட மிஸ் ஆகலன்னா 10 இருந்து இஷா வரைக்கும் ஒரு தொழுகையும் மிஸ் ஆகாது. அப்ப அதிகாலை நேரத்துல குளிர் நேரமா இருந்தாலும் வந்துருவாங்க, வெயில் காலமா இருந்து நடுப்பகல் நுகர் நேரமா இருந்தாலும் வந்துருவாங்க, எல்லா நேரத்திலயும் வந்துருவாங்க. அப்ப உமைய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்ப தவஜ்ஜஅனா லஹு, நாங்கள் அந்த சஹாபிக்காக வேண்டி ரொம்ப வருத்தப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்படுறாரே, அவ்வளவு தூரமா இருந்து நடந்து வராரு, கஷ்டப்பட்டோம், மனவேதனைப்பட்டோம். அப்ப அந்த சஹாபியை அழைத்து சொல்கிறோம், யா புலான் லவ் அன்னக இஸ்தரைத ஹிமாரன் யகீக மின ரம்லா, என் அருமை தோழரே, நீங்கள் ஒரு கழுதை விலைக்கு வாங்கலாமே, ஒரு கழுதையை விலைக்கு வாங்கி அதில் ஏறி அமர்ந்து அந்த வாகனித்து நீங்க பள்ளிக்கு வரலாமே, இந்த உஷ்ணமான இந்த மணல், இந்த மணலுடைய அந்த ரணத்தை விட்டும் வேதனை விட்டும் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளலாமே, இந்த மணல்ல நீங்க நடந்து வர்றது எவ்வளவு சிரமம், என்னதான் செருப்பு போட்டாலும் கால் உள்ள பூரா தர செய்யும், அப்படி கஷ்டப்பட்டு வரணுமா, அதனால ஒரு கழுதையை நீங்க விலைக்கு வாங்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, கழுதையை நான் விலைக்கு வாங்கணுமா அப்படி சொல்றாங்க, வல்லாஹி மா உஹிப்பு அன்ன பைத்தி முஸன்னபும் பி பைத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், எனது இல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்திற்கு பக்கத்தில் இருப்பதை நான் விரும்ப மாட்டேன். நபி வீட்டுக்கு பக்கத்துல என் வீடு இருப்பதை நான் விரும்ப மாட்டேன், நான் தூரமாவே இருந்துக்கிறேன், நான் நடந்தே வந்துக்கிறேன் என்று அந்த சஹாபி சொல்றாங்க. இதுக்கு பல வகையை நல்ல அர்த்தம் எடுக்கலாம், கெட்ட அர்த்தம் எடுக்கலாம். இப்போ உமைய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சொல்லுக்கு தவறான அர்த்தத்தை புரிஞ்சுட்டாங்க. எப்படி புரியுறாங்க? நபியினுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது பிரியப்பட மாட்டேங்காரு அப்படின்னு சொன்னா நபிக்கு மேல அந்த அளவுக்கு விருப்பம் இருக்கு, நபி மேல அன்பு இருந்துச்சுன்னா நபிக்கு பக்கத்துல இருக்கிறதுல பிரியப்படணும். நபிக்கு பக்கத்துல இருக்க மாட்டார், அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி சொல்றாரு, அப்ப இவருக்கு நபி மேல அன்பு இல்லையோ அப்படின்னு தவறா புரிகிறார். தவறாக புரிந்தனால உமைய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த சஹாபி இப்படி பேசினாரு அப்படின்னு நான் சொன்னேன், அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பேசினாரு, அவர் கூட்டு வாங்கன்னுட்டாங்க. அப்புறம் நாங்க கூட்டு வந்துட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம் கேள்வி எழுப்புகிறார்கள், இந்த மாதிரி இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீர்களா? அப்ப அந்த சஹாபி ஆமா, அது எந்த அர்த்தத்துல சொன்னீங்க, ஏன் சொன்னீங்க? அதற்கு அந்த சஹாபி சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் தூரமாக இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறேன், உங்கள் இல்லத்திற்கு பக்கத்தில் இருக்க கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன்?
உங்க மேல அன்பு இல்லை என்பதற்காக அல்ல. நான் தூரமா இருந்து பள்ளிவாசலுக்கு நடந்து வருவேன்ல, எவ்வளவு எட்டு வைப்பேன், எவ்வளவு கஷ்டப்படுவேன். அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் எனக்கு அதிக நன்மை கிடைக்க வேண்டும், அந்த எண்ணத்துல தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன் என்று அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னலக்க மஹத்தஸபுத, நீங்கள் எந்த நன்மையை எதிர்பார்த்து அந்த காரியத்தை செய்கிறீர்களோ அந்த நன்மை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இப்ப நான் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, பள்ளி வாயிலுக்கு பக்கத்தில் இல்லம் வாங்குவதை விட, பள்ளி வாயிலை விட தூரமாக இல்லம் வாங்குவது, அதனால நமக்கு தொழுகையோடு நாம் நெருக்கமாக பள்ளிவாசலுடைய தொடர்பில் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு எட்டுக்கும் நம்ம லட்சக்கணக்கான நன்மை அடைந்து போயிடலாம்ல. சாதாரணமா நடந்து வர மாதிரி தெரியும். இன்னொரு செய்தி, வீட்டுக்கு பள்ளிவாசலுக்கு வரும்போது பெரும்பாலும் வீட்டிலேயே ஒளி செய்ய பழகும். வீட்டில் வைத்து ஒளி செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு வரது அது ரொம்ப சிறந்தது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார். ஹதீஸ்ல வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், சொன்னதாக, மன் ஃபதஹர ஃபீ பைத்திஹி, யார் தனது வீட்டில் வைத்து ஒளி செய்கிறாரோ, சும்ம மஷா இலா பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் லியக்திய ஃபரீலத்தன் மின் ஃபராயிதில்லாஹ், பின்பு அவர் வீட்டில் ஒளி செய்து விட்டு பரலான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர் நடந்து வருகிறாரோ, கானத்து கதவாதுஹு யஹதாஹுமா தஹத்து கதிஅத்தன் வல் உக்ரா தர்ஃபு தரஜத்தன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் நடந்து வருகிற பொழுது 2 எட்டில் ஒரு எட்டு அவருடைய பாவத்தை அழிக்கும், இன்னொரு எட்டு அவருடைய அந்தஸ்தை உயர்த்தும். எத்தனை எட்டு வைப்போம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல இருந்து ஒளி செய்யறோம், பொதுவாக நினைக்கங்க, வீட்டுல இருந்து ஒளி செய்யாம வீட்டுல இருந்து நம்ம பள்ளிவாசலுக்கு அந்த எண்ணத்துல அந்த நீயத்துல நம்ம நடந்து வந்தாலே நன்மை கிடைக்கும். அதை தாண்டி ஒளி செஞ்சுட்டு வந்தா கூடுதலா சொல்ல நன்மை. இது எந்த நன்மை? நம்ம பள்ளிவாசலுக்கு நடந்து வரோம், எத்தனை எட்டு வைப்போம் எண்ணி பார்த்துட்டு வாங்க. இனிமே வீட்டுல இருந்து பள்ளிவாசல்ல இருந்து நம்ம வந்து வீட்டுல இருந்து பள்ளிவாசல் வரைக்கும் எத்தனை எட்டு வைக்கிறோம், நன்மை தெரிஞ்சுக்க என்ன நம்ம பிரச்சனை இல்லை. அப்ப 2 எட்டுல ஒரு எட்டு பாவத்தை அழிக்கும், இன்னொரு எட்டு அந்தஸ்து உயர்த்தும். அப்படி ஒவ்வொரு 2 எட்டா கணக்கு வச்சுட்டு வாங்க, எத்தனை பாவம் அழியுது, எத்தனை அந்தஸ்து உயருது. அப்ப நாளைக்கு மறுமையில நம் பாவங்கள் அழிக்கப்பட்டு நம்ம அந்தஸ்து உயர்வதற்கு நாம் ஒளி செஞ்சுட்டு வீட்டுல ஒளி செஞ்சுட்டு நடந்து வந்தோமே, அது நமக்கு காரணமாக அமைகிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் கரஜ பி பைத்திஹி முத்ததஹிரன் இலா ஸலாத்தின் மக்தூபத்தின், யார் பரலான தொழுகைக்காக வேண்டி தன் வீட்டில் இருந்து ஒளி செய்த நிலையில் கிளம்பி வருகிறாரோ, ஃபஅஜ்ருஹு கஅஜ்ரில் ஹாஜ்ஜில் முஹரிமி, அவருக்கு எவ்வளவு பெரிய கூலி கிடைக்கும் தெரியுமா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவருக்கு எவ்வளவு பெரிய கூலி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இஹ்ராம் கட்டிய ஹாஜிக்கு கிடைக்கிற கூலி கிடைக்கும். இஹ்ராம் கட்டிய ஹாஜிக்கு கிடைக்கிற கூலியை போன்று வீட்டில் இருந்து ஒளி செய்து விட்டு பரலான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக பள்ளிக்கு வருகிறாரே, அவருக்கு அவ்வளவு கூலி கிடைக்கும் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அழகிய தரம் வாய்ந்த ஹதீஸ். அப்போ வீட்டுல நம்ம என்ன செய்யணும்? ஒளி செய்யணும். அப்போ வீடை சுத்தமா வச்சுக்கணும். ஒண்ணு, வீட்டுல திரை போட வேண்டும் என்பது 2, அடுத்தவர்கள் வீட்டுல அனுமதி இல்லாம நம்ம எட்டி பார்க்க கூடாது என்பது 3, நம் இல்லம் பள்ளி வாயிலை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் என்பது என்னது, அதுவும் சுன்னத்தான ஒரு அமைப்பு. 5வது வீட்டிலிருந்து ஒளி செஞ்சுட்டு வரணும். 6வது நம்ம வீட்டுல அதிகமா குர்ஆன் ஓதணும். பள்ளிவாசலுக்கு குர்ஆன் ஓத வேண்டும் என்பதும் நடைமுறை, இபாதத்துக்குரிய இடம். அதனால பள்ளிக்கு பேசக்கூடாது, குர்ஆன் தூக்கிட்டே பேச மாட்டோமே. அப்ப குர்ஆனை தூக்கிட்டே ஓடிக்கிட்டே இருப்போம். அதனால பள்ளிக்குன்னு வந்துட்டு டக்குனு குர்ஆனை தூக்கிடணும். குர்ஆனை மூடி வச்சுட்டு சேதா வந்துடுவோம். எப்படிதான் கிடைக்காது பார்ப்போம். அது பள்ளி என்பது வணக்கத்திற்குரிய இடம் என்கிற காரணத்தால் இங்க வந்தா வணக்கத்தான் செய்யணும். அந்த வணக்கம் குர்ஆனாக, திக்ராக அல்லது தொழுகையாக ஏதோ ஒரு அமைப்பில் இருக்க வேண்டும். சரி, இப்ப வீட்டுல நம்ம இருக்கும் போது நம் வீடும் தொழுமிடமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஜஅலு புயூதக்கும் மகாதிர, உங்கள் இல்லங்களை கபர்களாக ஆக்கி விடாதீர்கள். ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஒரு மனிதன் இறந்துட்டான் வைங்க, அவன் அமல் நின்றுடும். இதா மாத்தல் இன்சான் இன்கதஅ அன்ஹு அமலுஹு,
ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அமல் நின்றுவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களே. அப்ப கபருக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா கபருக்கு போயிட்டா கபூர்ல வணக்கம் கிடையாது. நமக்கு நன்மையை பெற்று தருகிற எந்த வணக்கமாக இருந்தாலும் உயிரோடு இருக்கும் போதுதான். நமக்கு நன்மையை பெற்று தருகிற எந்த ஒரு வணக்கமும் கபருக்குள்ள வச்சாச்சுன்னா கிடையாது. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர, உங்கள் இல்லங்களை கபர்களாக ஆக்கி விடாதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தி அல்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த இல்லத்திலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த இல்லத்திலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். ஷைத்தானை விரட்டிடணும். இன்னைக்கு நம்ம ஓதாத காரணத்தினால, திக்ர்ல ஈடுபடாத காரணத்தினால எல்லா ஷைத்தானும் வீட்டுக்குள்ள வந்துச்சு. எல்லா ஷைத்தானும் வீட்டுக்குள்ள வந்துட்டு சொன்னா எல்லாத்துக்கும் புரியுங்க, விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இல்லத்துல உள்ள ஷைத்தானை விரட்டாத காரணத்தினால இன்று பல படைகள், பல கிளைகளாக ஷைத்தான்கள் உள்ளே வருவதற்கு நம்மளுடைய செயல்பாடு காரணமாக இருந்தது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் இல்லத்தை கபூர்களாக்கிறாதீங்க, அதுல வணங்குங்க, அதுல குர்ஆன் ஓதுங்க. குர்ஆனை ஓதுற ஷைத்தான் வெளியே போயிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் இல்லத்தில் வைத்து அதிகமா குர்ஆன் ஓதுவாங்க. எந்த அளவுக்கு சத்தமா ஓதுவாங்கன்னா, தன் வீட்டில் உள்ளவர்களுக்கு கேட்கும் அளவுக்கு சத்தமா ஓதுவாங்க. ரொம்ப சத்தம் அப்படின்னு சொல்லி தொண்டை பிடிக்கிற அளவுக்கு, எதிர் வீட்டுக்கு கேட்கிற அளவுக்கு, பக்கத்து வீட்டுகளுக்கு டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு. இன்னைக்கு என்னென்னமோ ஹராமான வழிகள்ல பக்கத்து வீடுகளுக்கு தொந்தரவு பண்ற மாதிரி பல சவுண்டுகளை வச்சு பல ஹராமான காரியம் நடைபெறுகிறது. ஆனா குர்ஆனை ஓதும் போது கூட, அல்லாஹ்வுடைய வசனமாகிய அல்லாஹ்வுக்கு பிடித்தமான உலகத்திலே மிக சிறந்த சொல்லாகிய அந்த குர்ஆனை ஓதும் போது கூட அடுத்தவர்களுக்கு இடையூறு கொடுக்கும் விதத்தில் ஓதக்கூடாது. நம் வீட்டில் வைத்து நாம் ஓதுகிறோமையானால் நம் இல்லத்திற்குள் தான் சத்தம் நிற்கணும். நம் இல்லத்தை தாண்டி வெளியே போகுதுன்னு சொன்னா பிறருக்கு அது நோவினை கொடுக்கும் விதத்திலோ கஷ்டம் கொடுக்கும் விதத்திலோ நாம் சத்தத்தை ரொம்ப உயர்த்தி படிக்கக்கூடாது, ஓதக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராத் எப்படி இருக்கும்? கானத்து கிராஅத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கத்ரி மா யஸ்மஉஹு மன் ஃபில் ஹுஜ்ரத்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிராத் அவங்க ஓதுறாங்கல்ல, அது எந்த அளவுக்கு சத்தத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் உள்ளவர்கள் கேட்கும் அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆன் ஓதுதல் இருக்கும். அந்த அளவுக்கு சத்தமா ஓதுவாங்க. அப்ப ரெண்டு விஷயத்தை கத்து தராங்க. ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். ரெண்டு விஷயத்தை கத்து தராங்க. ஒண்ணு, வீட்டுல குர்ஆன் ஓதுற வளமையை கொண்டு வாங்க. ரெண்டாவது, நீங்க குர்ஆனே ஓதினாலும் கூட அடுத்தவர்களுக்கு இடையூறு கொடுக்காத விதத்துல அந்த சத்தத்தை உங்கள் வீட்டுக்குள் சுருக்கிக் கொள்ளுங்கள். ரெண்டு விஷயத்தை ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, கத்து தராங்க. அப்ப குர்ஆன் ஓதுறது. ஏழாவது விஷயம், வீடுகள்ல வந்து அதிகமா திக்ர் செய்யணும். இன்னைக்கு அந்த பழக்கம் தான் அழிஞ்சு போச்சு, அதெல்லாம் மூத்தா போச்சு. ஒரு காலம் இருந்தது, வீடுகள்ல அதிகமா திக்ர் மஜ்லிஸ் நடக்கும். சபை கூடுவாங்க, திக்ருக்குன்னு சபை கூடும். அங்க வந்து சபைகள்ல திக்ர் செஞ்சுட்டு இருப்பாங்க, உறவினர்கள் கொண்டு கூடி திக்ர் செய்வாங்க. இந்த மாதிரி இருந்த காலங்கள்லாம் போய் இன்னைக்கு அனுதினமும் ஹராமான காட்சிகளில் தான் காலம் பொழுது கழிந்து கொண்டிருக்கிறத தவிர அல்லாஹ்வுடைய நினைவில் காலம் கழிவதற்கு இன்று எந்த வீடும் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மஸலுல் பைத்தி அல்லதி யுذ்கரல்லாஹு ஃபீஹி, எந்த வீட்டிலே அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படுகிறதோ அந்த வீடுக்கு உதாரணம் சொல்லணுமா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வல் பைத்தி அல்லதி லா யுذ்கரல்லாஹு ஃபீஹி, எந்த வீட்டிலே அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படவில்லையோ அந்த வீடு. ரெண்டு வீட்டுக்கும் உதாரணம் என்ன? மஸலுல் ஹய்யி வல் மையித்தி, உயிரோட இருப்பவர் இறந்து போனவர். இதான் ரெண்டுக்கும் உதாரணங்கிறாங்க. உயிரோட இருப்பவர் இறந்து போனவர், இது ரெண்டு பேரு தான் நான் மேல சொல்ல ரெண்டு வீட்டுக்கும் உதாரணங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? திக்ர் நடைபெறுகிற இடம் அந்த வீடு, அந்த வீட்டுல உள்ளவர்கள் அவங்க தான் உயிரோட இருக்கிறாங்க. திக்ர் நடைபெறாத வீடு அது கபரு. திக்ர் நடைபெறாத வீட்டுல உயிரோட இருக்காங்க பாருங்க, உயிரோட இருந்தாலும் இறந்து போயிட்டாங்க. சொல்ற செய்தி இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான ஹதீஸ். இல்லங்களிலே அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், அதனால் என்ன சிறப்பு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலியுறுத்தியிருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஏராளமான சுன்னத்துங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது வெறும் 7 விஷயம் தான். ஆனா பட்டியல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பட்டியல் இருக்குது. 20க்கும் மேற்பட்ட பட்டியல். ஆனா நம்ம குறைஞ்சபட்சம் இந்த 7 விஷயத்தை கேட்டிருக்கோம் பாத்தீங்களா?
அந்த 7ஐயாவது இன்ஷா அல்லாஹ் நமது இல்லங்கள்ல நம்ம என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நம் வாழ்க்கையாக ஆக்கி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கத்தை பெற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.